நாட்டைச் சேர்ந்த மணமகனும் ஆப்பிரிக்க பெண்மணியும் மானாமதுரை அருகே தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்ட காட்சிதான் இது. பிரான்ஸ் நாட்டின் மோன்ட்பெல்லியர் நகரைச் சேர்ந்த 70 வயது நபர் யுவஸ் அர்னைஸ்லே, மேற்கு ஆப்பிரிக்காவின் டோகோ நாட்டைச் சேர்ந்த 60 வயது பெண் ஜூலியன் சரௌனாவை காதலித்துள்ளார். இந்நிலையில் தமிழ் கலாச்சாரம் குறித்து தனது நண்பர் மார்க் அமலன் மூலம் தெரிந்து கொண்ட யுவல்ஸ் அம்முறைப்படி திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இருவருக்கும் சிவகங்கை மாவட்டம் அழகாபுரியில் உள்ள முருகன் கோவிலில் சுற்றுவட்டார கிராம மக்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. தமிழர் முறைப்படி மாலை மாற்றியும் தாலி மெட்டி அணிவித்தும் திருமணம் நடைபெற்றது. தமிழ் முறைப்படி திருமணம் செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாக யுவஸ் அர்னைல் தெரிவித்தார். தமிழர் கலாச்சாரத்தால் தாம் பெருமை அடைவதாக மணப்பெண் ஜூலியன் சரௌனா கூறினார். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை நீர் திறப்பு விழாவின் போது அமைச்சர் பொன்முடிக்கு 328 மில்லியன் கனஅடி தண்ணீர் விவசாய பாசனத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. திமுக அமைச்சர் பொன்முடி, முன்னாள் அமைச்சரும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளருமான செஞ்சி மஸ்தான், மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீடூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தனர். விழா முடிந்து திமுக அமைச்சர் பொன்முடி புறப்பட்டுச் செல்லும் நேரத்தில் திமுக நிர்வாகி மலர்மணன் அமைச்சர் பொன்முடியை வரவேற்று திமுகவினர் யாரும் திமுக கொடி காட்டக்கூடாது என கூறி செஞ்சி மஸ்தான் தடுத்து விட்டதாக கூறி கூச்சலிட்டார். அமைச்சர் வராருன்றது கொடி கட்டக்கூடாதுன்னு பாய் மஸ்தான் சொல்றாரு. ஏன் கட்டக்கூடாது? பொன்முடிக்கும் மஸ்தானுக்கும் இடையே இலைமறை காய்மறையாக நீடித்து வந்த கோஷ்டி மோதல் அணைநீர் திறப்பு விழாவில் வெடித்தது. முன்னதாக நீர் திறந்து வைப்பது குறித்து தனக்கு முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை என கூறி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை செஞ்சி மஸ்தான் கடிந்து கொண்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வருகின்ற 7ஆம் தேதி சென்னையில் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியேற்றக்கூடிய அறிவிப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வருகின்ற 7ஆம் தேதி இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கத்தில் மாலை 6:24 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்றும் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பொதுவெளியில் பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு பிறகு 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய இஃப்தார் நோன்பில் இஸ்லாமிய மக்களை விஜய் சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நெருங்க அனைத்து கட்சிகளும் கரைந்து போய்விடும் என்று அதிமுக மட்டுமே திமுகவை எதிர்க்கும் என்றும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் துரைமுருகன் சின்ன கட்சிகள் திருவிழாவில் வரும் வான வேடிக்கை போல உடனடியாக காணாமல் போய்விடும் என்று விமர்சித்தார். அழகா இது கட்சி, இது நமது கட்சி, அவங்க கூட்டம். நீங்கள் தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரங்கி போயிடும். நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும். தான் எதிர்பார்த்ததை விட கட்சி மற்றும் ஆட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு சேர சிறப்பாக வழிநடத்துவதாக துரைமுருகன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரட்சகன், தமிழச்சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்ட